ட்விட்டர் பக்கத்தில் இந்த அறிவிப்பை விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் விஜயின் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி பெயரை நடிகர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் என கட்சி பெயரை அறிவித்தார் நடிகர் விஜய். ட்விட்டர் பக்கத்தில் இந்த அறிவிப்பை நடிகர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் விஜயின் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி பெயரை நடிகர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. நடிகர் விஜய் தனது கட்சி பெயரை வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் என கட்சிக்கு பெயர் வைக்கப்பட்டிருப்பதாக நடிகர் விஜய் சமூக வலைதள பக்கத்தில் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. ரசிகர்கள் ஒருவரும் கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் என கட்சி பெயரை நடிகர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். ட்விட்டர் பக்கத்தில் இந்த அறிவிப்பை நடிகர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் விஜயின் ரசிகர்கள் தமிழகம் முழுவதும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் என கட்சி பெயரை நடிகர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க நாம் கேட்கலாம். ஜெபர்சன், முழு விவரங்கள். ஷாம், தற்போது விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் எதிர்பார்த்த அவர்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்த விஜயினுடைய ரசிகர் மன்றம் தற்போது அரசியல் கட்சியாக மாறியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அரசியல் கட்சி போட்டியிட போவதில்லை, அதாவது விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் போட்டியிட போவதில்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 10 தினங்களுக்கு மேலாக விஜயினுடைய ரசிகர் மன்றத்தை, மக்கள் மன்றத்தை அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கான பல்வேறு கட்ட முயற்சியில நடிகர் விஜய் ஈடுபட்டிருந்தார். இதற்காக பல குழுக்களாக முன்னாள் IAS அதிகாரிகள் உள்ளிட்ட பல முக்கிய நிர்வாகிகளை நியமித்து விஜய் இந்த பணிகள்ல மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில்தான் இன்னும் இன்று இந்த கட்சியை பதிவு செய்து அதற்கான பெயரை இன்று அறிவிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இன்று காலை முழுவதுமே காலையிலிருந்தே மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல இது போன்று கொண்டாட்டங்கள்ல ஈடுபட விஜயினுடைய மக்கள் மன்ற நிர்வாகிகள் தயாராக இருந்தார்கள். அந்த நிலையில்தான் தற்போது விஜய் தனது ட்விட்டர் பக்கத்துல இதை அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் தற்போது அவருடைய மக்கள் மன்றம் அரசியல் கட்சியாக பெயர் மாறி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார். இதில் 3 பக்க அறிக்கையை அவர் ட்விட்டர் பக்கத்துல தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் ஏற்கனவே நாம் இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை, அதே போல யாருக்கும் ஆதரவு இல்லை என்பதை அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதே போல நான் பல்வேறு கட்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் பல அரசியல்வாதிகளை நேரடியாக சந்தித்தும் அவர்களுடன் நேரடியாக பேசியும் பல கட்ட ஆலோசனைகளை நான் பெற்றிருக்கிறேன். பல கட்ட ஆலோசனைகளை பெற்றுத்தான் இந்த முடிவுக்கு விஜய் வந்திருப்பதாகவும் அதில் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் ஊழலில் மலிந்து இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதை தடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் அவர் முன்னெடுக்க போவதாக அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது தமிழக வெற்றி கழகம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்காக தன்னை தயார்படுத்துவதாகத்தான் இந்த அறிக்கை நமக்கு காட்டுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிட போவதில்லை என திட்டவட்டமாக அறிவித்து நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்புக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. இன்னும் குறைந்த காலம் இருப்பதின் காரணமாக நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டதாகத்தான் அவர்கள் ரசிகர்கள் கருதுகிறார்கள். ஆனால் தற்போதைய நேரத்திலிருந்து அடுத்த கட்டமாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருடைய அரசியல் கட்சி முத்திரையை பதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பணிகளை முன்னெடுத்திருக்கிறார் நடிகர் விஜய். இதற்காக பல கட்ட ஆலோசனைகள் நடைபெற்றது. பல கட்ட நிர்வாகிகள், தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் மாநில நிர்வாகிகள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் தொடர்ச்சியாக
அடுத்த கட்ட பணிகளை முன்னெடுப்பதற்காக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காக அவர் பல்வேறு கட்ட ஆங்காங்கே இரத்த தான முகாம் நடத்துவது, பள்ளிகள் அதாவது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மாலை நேர பாடசாலை நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை விஜய் ரசிகர் மன்றம் மூலமாக நடத்தி இருக்கிறார். எந்த பகுதியில் நல்லது நடந்தாலும் அது நம்மளுடைய இயக்கத்தின் பெயரை அவர்கள் குறிப்பிட வேண்டும் என்று பல கூட்டங்கள்ல பல ஆடியோ லாஜிகள்ல விஜய் பேசும்போது இதையெல்லாம் குறிப்பிட்டு பேசி இருக்கிறார். பொறி வைத்து கடந்த பல ஆண்டுகளாக ஆடியோ லாஞ்சில் பேசி வந்த விஜய் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர்ல தனது அரசியல் கட்சியை பதிவு செய்திருக்கிறார். அரசியல் கட்சி எவ்வாறு செயல்பட போகிறது, அவர்களுடைய அடுத்த கட்ட அஜெண்டா என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் தான் இது போன்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய பெயரை அல்லது கட்சியை பதிவு செய்யக்கூடிய நிலையில் இதை ஒரு வெற்றி விழாவாக, ஒரு மாநாடாக பல அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து இதை வெற்றி கொண்டாட்டங்களாக நடத்துவதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் மிக எளிமையான முறையில அங்கு டெல்லியில் கட்சியினுடைய பெயர் பதிவு செய்த உடனேயே தற்போது மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மக்களோடு இந்த வெற்றியை நாம் கொண்டாட வேண்டும் என்ற நிலையில் தான் நடிகர் விஜய் இந்த கொண்டாட்டங்களை முன்னெடுத்திருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. நிர்வாகிகள் ஆங்காங்கே பட்டாசுகளை வெடித்து இனிப்புகள் வழங்கி நடிகர் விஜய் தற்போது அரசியல்வாதி விஜயாக மாறி இருப்பதை அவர்கள் ஆங்காங்கே மக்கள் மத்தியில நேரடியாக சொல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. அந்த 3 பக்க விஜய் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதம் இது போன்று நாம் முன்னதாகவே தெரிவித்திருந்தோம். விஜய் இது போன்று கடிதங்கள் நிர்வாகிகளுக்கும் இது போன்ற பல கட்ட கடிதங்களை எழுதியிருக்கிறார். தற்போது தமிழக மக்களுக்கு இந்த கடிதத்தை எழுதியதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஊழல் மலிந்து இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல ஊழலை அகற்றுவதற்காக தான் பல கட்ட முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும். பல கட்ட அரசியல் தலைவர்களை அவர் நேரடியாக சந்தித்திருக்கிறார். அந்த அரசியல் தலைவர்களை சந்தித்து அவர்களுடன் பேசிய, அவர்களுடன் பழகிய அந்த அனுபவங்களை எல்லாம் வைத்துத்தான் பல கட்ட ஆலோசனைக்கு பின்னர் இந்த முடிவு எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பல ஆண்டுகளாக விஜயினுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் எதிர்பார்த்தது தற்போது நடந்திருக்கிறது. ஷாம், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.